ருத்ரா படம், சுந்தரகாண்டம், அம்மா வந்தாச்சு உள்ளிட்ட பல்வேறு படங்கள் அவர் இயக்கியது, நடித்தது என திரைத்துறையில் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கலைஞன் என்று கூறுவார்கள். அதுபோன்ற பன்முகத்தன்மை கொண்ட கலைஞன் தான் பாக்கியராஜ். தன்னுடைய 73வது வயதில் அவர் காலமாக இருக்கின்றார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சோக செய்தியாக பார்க்கப்படுகின்றது. 2019ஆம் ஆண்டு சீதா தெலுங்கு திரைப்படம், அதில் கதாநாயகின் அப்பாவாக நடித்தவர் பாக்கியராஜ். இந்த நிலையில் அவர் தொடர்ந்து அவர் படங்களை இயக்கினாலும், படத்தில் நடித்தாலும், நடிக்கவில்லை என்றாலும் என்றென்றும் திரைத்துறையில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை என்று சொல்லலாம். தன்னுடைய குருவான பாரதி ராஜாவுடைய இறப்பு நிகழ்விலும் கூட அவர் கலந்து கொண்டார். அப்போதுதான் நாம் பரவலாக அவர் அனைவரும் தொலைக்காட்சியில் பார்த்தது என்றே சொல்லலாம். இறுதி சடங்கில் கூட அவர் கலந்து கொண்டார். அப்போதும் அவரை பார்க்கும் போதெல்லாம் தன்னுடைய குருவை இழந்த ஒரு சிசியனுடைய சோகம் மட்டுமே தெரிந்தது தவிர, உடலளவில் அவர் பலவீனமாக இருக்கின்றார் என்றோ, அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார் என்றோ, அது போன்ற எந்த ஒரு நிகழ்வும் தென்படவில்லை. நாம் அனைவரும் கடைசியாக அவரை பார்த்தது என்றால் அவருடைய குருவான பாரதி ராஜாவின் இறுதி சடங்கில் தான் நாம் பார்த்தோம். அப்போது ஒரு சோகத்தோடு அவர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டது, அந்த தோற்றத்தை நாம் பார்த்தோம். மற்றபடி அவர் உடல்நிலை சரியில்லை என்றோ, அவர் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார் என்றோ, இது போன்ற ஒரு நிகழ்வு, ஒரு செய்தியும் கூட வெளியாகவில்லை. திடீரென்று இன்று காலை ஒரு செய்தி வெளியாகின்றது. நடிகரும் இயக்குனருமான பாக்கியராஜ் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, சுய நினைவு இழந்து விட்டார், அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி மட்டும்தான் முதலில் வெளியானது. பொது வழக்கம் போல அவருக்கு இது போன்ற ஏற்கனவே உடல் ரீதியாக சில பிரச்சனை இருக்கின்றதா, அந்த அடிப்படையில் அவருக்கு இது போன்ற மாரடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறதா, ஒரு லேசான மாரடைப்பாக தான் இருக்கும் என்றெல்லாம் கூட பேசப்பட்டது. அடுத்த சில நிமிடங்கள் தான் திடீரென்று அவர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி வெளியானது. இது மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் அவருடைய குருவான பாரதி ராஜா கூட அதற்கு முன்னர் அவருடைய மகனை இழந்த அந்த சோகத்தில் அவர் நீண்ட நாட்களாக இருந்து மீள முடியாமல் தொடர் சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். உடல்நிலை மிக கடுமையாக அவருக்கு பாதிக்கப்பட்டு தொடர்ந்து அவர் சிகிச்சையில் தான் இருந்தார். அவருடைய மகள் வீட்டில் 3-4 மாதங்கள் தங்கியிருந்தார், வெளிநாட்டில் சென்று. அதற்கு பிறகு மீண்டும் அவர் சென்னை திரும்பினார். அப்போது அவருடைய மகன் இழந்த அந்த சோகத்திலிருந்து அவரால் மீள முடியவில்லை. அவர் முழுக்க படுத்த படுக்கையாகவும் வயது மூப்பின் காரணமாகவும் அவர் மிக சோர்வுற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து வீட்டிலே சிகிச்சை பெற்று வந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் உயிரிழந்து விட்டார் சிகிச்சை பலன்றி என்ற செய்தி வெளியானது. ஆனால் பாக்கியராஜை பொறுத்தவரை அது போன்ற எந்த ஒரு நிகழ்வும், எந்த ஒரு செய்தியும் இல்லை. திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, அவர் சுயநிலை இழந்து விட்டார் என்ற செய்தி மட்டும்தான் வெளியானது. அதைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வெளியானது. அடுத்த சில நிமிடங்களில் அவர் மரணம் அடைந்து விட்டார், அவர் காலமாகிவிட்டார் என்ற செய்தி வெளியாகுது. இது யாராலும் உடனடியாக நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எளிதாக கடந்து போக முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர் உயிரிழந்து விட்டார் என்பது ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு திரைத்துறையில் கொடிகட்டு பறந்தவர் என்பதையும் தாண்டி ஒரு நமக்கான ஒரு சோகமாகவே அது பலரும் பொருத்தி பார்க்க முடியும் என்பதும் நாம் மாற்று கருத்து இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நடிகராக, ஒரு இயக்குனராக பல படங்களில் அனைத்து மக்கள் மத்தியிலும் சென்று சேர்ந்தவர் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவருடைய படங்கள் அனைத்தும் அப்படிப்பட்ட படங்கள் தான். பெரிய அளவிலான படங்கள் எல்லாமே மிக எளிமையாக அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும், அனைவரும் ரசிக்கக்கூடிய வகையிலும், பல நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் கூட அவர் மேற்கொண்டு வந்தது என்பது எப்போதும் தமிழ் திரையுலகை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் தவிர்க்க முடியாத சக்தியாக, தவிர்க்க முடியாத ஆளுமையாக என்றென்றும் இருப்பார். தமிழ் சினிமா இருக்கும் வரை பாக்கியராஜை தவிர்க்க முடியாது என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது.